கரூர் துயர சம்பவம் தொடர்பாக இரண்டாவது முறையாக தாவேக தலைவர் விஜய் டெல்லியில் உள்ள சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராக உள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் டார்வின் வழங்க கேட்கலாம். டார்வின், கடந்த வாரம் 12ஆம் தேதி தாவேக தலைவர் விஜயிடம் முதற்கட்ட விசாரணையானது நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து இன்று இரண்டாவது முறையாக விஜயிடம் சிபிஐ அலுவலகத்தில் விசாரணை நடத்த இருக்கிறார்கள். விஜய் நேற்றே தனி விமானம் மூலம் டெல்லி சென்றிருக்கிறார். இந்த விசாரணையானது இன்று எந்த நேரத்தில் தொடங்க வாய்ப்பு இருக்கிறது? போன வாரம் பல்வேறு கேள்விகள் சிபிஐ தரப்பில் விஜயிடம் கேட்கப்பட்டது. தற்பொழுது இன்று என்னென்ன கேள்விகள் விஜயிடம் சிபிஐ அதிகாரிகள் கேட்க வாய்ப்பு இருக்கிறது? விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். கரூர் மாவட்டம் வெளிச்சாமி செப்டம்பர் 27ஆம் தேதி நடைபெற்ற தாவேகாவுடைய பிரச்சார கூட்டத்தில் தாவேகா தலைவரான விஜய் பேசிக் கொண்டிருக்கும் போது அங்கு ஏற்பட்ட கூட்ட நெரிசல் காரணமாக 41 பேர் உயிரிழந்தார்கள். இதனையடுத்து இந்த விவகாரம் தொடர்பாக விசாரணை செய்வதற்கான ஒரு ஆணையத்தை தமிழ்நாடு அரசு அமைத்திருந்தது. அதே வேளையில் சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு சிறப்பு விசாரணை குழுவையும் அமைத்திருந்தது. ஆனால் இதற்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் தாவேகா மற்றும் தனிநபர்கள் சார்பில் மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருந்தன. குறிப்பாக தாவேகா தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதிபதி தலைமையில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை வைக்கப்பட்டிருந்தது. தனிநபர்களுடைய சார்பில் சிபிஐ விசாரணை என்பதும் கோரப்பட்டிருந்தது. இதனை அடுத்து உச்சநீதிமன்றமானது இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டதோடு அதனை மேற்பார்வை செய்ய உச்சநீதிமன்றத்தினுடைய ஓய்வு பெற்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோகியை மீண்டும் உத்தரவிட்டிருந்தது. இதனை அடுத்துதான் இது தொடர்பாக இந்த விசாரணையை சிபிஐ அதிகாரிகள் மற்றும் அஜய் ரஸ்தோகி நீதிபதி ஆகியோர் தொடங்கி இருந்தார்கள். அதில் ஒரு பகுதியாகத்தான் கடந்த டிசம்பர் மாதம் 3 நாட்கள் தாவேகா நிர்வாகிகள் மற்றும் கரூர் மாவட்ட நிர்வாகத்திடம் விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டது. இதனை தொடர்ந்து கடந்த 12ஆம் தேதி தாவேகா தலைவரான விஜய் மற்றும் அப்போது ஏடிஜிபியாக இருந்த டேவிட்சன் தேவாசீர்வாதம் உள்ளிட்டோரிடம் விசாரணை என்பதை மேற்கொண்டிருந்தது சிபிஐ. அந்த கடந்த 12ஆம் தேதி சுமார் 6 மணி நேரம் விஜயிடம் சிபிஐ விசாரணை என்பது மேற்கொண்டிருந்தது. அதற்காக இதனை தொடர்ந்து பொங்கல் பண்டிகை என்பதால் அந்த நாட்களில் விசாரணைக்கு அழைக்க வேண்டாம் என்று விஜய் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டதை ஏற்று பொங்கல் அன்று அளிக்காமல் 19ஆம் தேதிக்கு சம்மன் அனுப்பப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் தான் 19ஆம் தேதி இன்று விஜய் இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்தில் ஆஜராக இருக்கிறார். இதற்காக அவர் நேற்றைய தினமே தனி விமானம் மூலமாக டெல்லி வந்தடைந்திருந்தார். தற்போது விஜய் அவர் தங்கியிருந்த தாஜ் மான்சிங் நட்சத்திர விடுதியிலிருந்து கிளம்பி சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். அந்த சிபிஐ தலைமை அலுவலகத்தை சுற்றி பலத்த பாதுகாப்பு என்பது ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக அந்த சிஜிஓ காம்ப்ளெக்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த சாலை முழுவதுமாக ஒரு வழி போக்குவரத்து மட்டுமே போலீசார் தற்போது அனுமதித்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் டெல்லியில் இருக்கக்கூடிய சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு தாவேகா தலைவர் விஜய் வந்தடைய இருக்கிறார். இவரிடம் சிபிஐ அதிகாரிகள் சுமார் 11 மணி அளவில் தங்களுடைய விசாரணையை மேற்கொள்வார்கள் என்ற தகவல் என்பது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இன்றைய விசாரணையின் போது தாவேகாவுடைய நிர்வாகிகள் கடந்த முறை அவர்கள் கொடுத்த அந்த வாக்குமூலங்கள் மற்றும் விஜய் கடந்த முறை கொடுத்த வாக்குமூலங்கள் உள்ளிட்டவை எல்லாம் ஒப்பிட்டு மீண்டும் விசாரணை என்பதை சிபிஐ அதிகாரிகள் மேற்கொள்வார்கள் என்று ஒரு தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் கடந்த முறை விஜயிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையின் போது அவருடைய பதில்கள் பல தெளிவில்லாமல் இருந்ததன் காரணமாகத்தான் 2வது முறை சம்மன் அனுப்பப்பட்டதாக ஒரு தகவல் வெளியானது. தற்போது இன்றைய தினமும் விஜயை பொறுத்த வரைக்கும் அவரிடம் பல்வேறு கேள்விகளை சிபிஐ அதிகாரிகள் கேட்க இருக்கிறார்கள். குறிப்பாக ஒவ்வொரு பதிலையும் ஒப்பிட்டு அவருடைய அந்த சாட்சி வாக்குமூலத்தை பதிவு செய்வதற்கான சிபிஐ இன்று அழைப்பு விடுத்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் விஜய் சிபிஐ தலைமை அலுவலகத்திற்கு வந்து சிபிஐ அதிகாரிகள் முன்பு ஆஜராகி விசாரணைக்கு ஒத்துழைக்க இருக்கிறார். இரண்டாம் கட்ட விசாரணைக்காக விஜய் சிபிஐ அலுவலகத்திற்கு புறப்பட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி டார்வின்.